Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. எல்லாமே ஒரு 17 வயசு சிறுவர்கள். அவங்க வந்து ட்ரெயினில் ஏறுறாங்க. ஏறிட்டு அந்த ட்ரெயினில் கூட்டமே இல்லை. ஒரே ஒரு வாலிபர் வந்து அந்த ஏறி இறங்குற இடத்துல அது ஓரமாக சாஞ்சி உட்காந்துருக்காரு. இந்த பையங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே கையில் வந்து அருவா வச்சுருக்காங்க. என்ன ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னா, அந்த அருவாளை வச்சுட்டு இவங்களே ஆடுற மாதிரி, வெட்டுற மாதிரி, நாக்க துருத்துற மாதிரி, அப்படி இவங்க வந்து அந்த டான்ஸ் ஆடி அது மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுக்கிறாங்க. ரெண்டாவது, அதில் ஒருத்தன் வந்து அருவாளை எடுத்து இவனை வெட்ட போகிற மாதிரி. ட்ரெயின் வந்து திருத்தணிக்கு வந்துருச்சு. திருத்தணிக்கு வந்த உடனே 4 பேரும் சேர்ந்து அவனை நைஸாக வலுக்கட்டாயமாக ட்ரெயினை விட்டு இறக்கி கொண்டு வந்தாங்க. கொண்டு போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில்வே குவார்ட்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் பழைய காலத்து விடுங்க. பயமுறுத்துறது, அவன் தடுத்தது அதெல்லாம் இருக்கு. அது ஒண்ணு தனி. இது வந்து அவனை வெட்டுறானுங்க, வெட்டையில ஒருத்தன் எடுக்கிறான். அவ்வளவு இது கிளீனா அந்த வெட்டுற ஒவ்வொரு வெட்டும் தலையில போட்டு அந்த மண்டை ஓடுல போட்டு டங்கு டங்கு டங்கு. ஒண்ணு போதையில இருக்காங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து தைரியம். சம்பந்தமே இல்லாம இவனை விட கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு பெரியவன், 30 வயசு அவன் வந்து எந்த துன்பமும் இவனுக்கு கொடுக்கல. அவன் வட இந்தியனுக்காக அவனை போய் மிரட்டுறது வெட்டுறதுன்னா என்ன அர்த்தம், ஒண்ணுமே புரியல. கொலையா இருந்தாலும், கற்பழிப்பா இருந்தாலும், திருட்டா இருந்தாலும் மேக்சிமம் 18 வயசு வரைக்கும் அந்த சீர்திருத்த பள்ளியில அவன் இருக்கணும். போதை அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ரவுடிசம். இது ரெண்டுக்கும் காரணம் என்னன்னா சரியான தண்டனை இல்லை. வணக்கம் சார். வணக்கம் சார், திருத்தணியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், அவரை வந்து 4 பேர் சேர்ந்து கஞ்சா போதையில் அடித்து துன்புறுத்தி காயமடைய வச்சுருக்காங்க சார். இது வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இன்னைக்கு தேதி 30/12/2025, அதாவது இந்த சனிக்கிழமை 27ஆம் தேதி 27/12/2025 அன்னைக்கு வந்து சென்னையிலேருந்து திருத்தணியை நோக்கி ஒரு மின்சார ரயில் போயிட்டு இருக்கு. அதில் திருவாலங்காடில் இருந்து ஒரு 4 பையங்க ஏறுறாங்க. எல்லாமே ஒரு 17 வயசு சிறுவர்கள். அவங்க வந்து ட்ரெயினில் ஏறுறாங்க. ஏறிட்டு அந்த ட்ரெயினில் கூட்டமே இல்லை. ஒரே ஒரு வாலிபர் வந்து அந்த ஏறி இறங்குற இடத்துல அது ஓரமாக சாஞ்சி உட்காந்துருக்காரு. இந்த பையங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே கையில் வந்து அருவா வச்சுருக்காங்க. அருவானா அதாவது பட்டையான பட்டை அருவா. அந்த பட்டைனா அதாவது வளைவு இருக்காது, அப்படி நேராக இருக்கு, கொஞ்சம் வளைவாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி அருவா வச்சுக்கிட்டு இவங்க வந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க. என்ன ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னா, அந்த அருவாளை வச்சுட்டு இவங்களே ஆடுற மாதிரி, வெட்டுற மாதிரி, நாக்க துருத்துற மாதிரி, அப்படி இவங்க வந்து அந்த டான்ஸ் ஆடி அது மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுக்கிறாங்க. ரெண்டாவது, அதில் ஒருத்தன் வந்து அருவாளை எடுத்து இவனை வெட்ட போகிற மாதிரி, ஒருத்தன் ஆர்சலில் உட்காந்துருக்கான் இல்லையா, ஸ்ரீராஜேந்திர, அவன் வந்து யாருன்னா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது யாருன்னு. ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு வாலிபர், 30 வயசு வாலிபர். அவன் பேர் சிராஜ். அவன் அந்த ட்ரெயினில் அப்புறம் ட்ராவல் பண்ணுறான். அவன் ட்ராவல் பண்ணுறான், சீட்டில் உட்காந்து பண்ணல, இந்த இறங்குற இடத்துல சாஞ்சி உட்காந்துருக்கிறான். இப்போ அவனை போய் வெட்டுற மாதிரி போகிறானுங்க. அவன் வெட்ட வந்தால் பயப்படத்தானே செய்வான், பயப்படுறான். அப்புறம் குத்துற மாதிரி போகிறானுங்க, அவன் தடுக்கிறான். இதை வந்து வீடியோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவன் பண்ணால் அவன் சத்தம் போடுறான். அவங்களுக்கு அவனை திட்டிருக்காங்க, ஏன்டா அது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. இது சின்ன பையங்க தானே, அவனுக்கு 30 வயசு. அதுக்கப்புறம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்றுமே பண்ணல. ட்ரெயின் வந்து திருத்தணிக்கு வந்துருச்சு. திருத்தணிக்கு வந்த உடனே 4 பேரும் சேர்ந்து அவனை நைஸாக வலுக்கட்டாயமாக ட்ரெயினை விட்டு இறக்கி கொண்டு வந்தாங்க. கொண்டு போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில்வே குவார்ட்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் பழைய காலத்து விடுங்க, எல்லாம் பாழடைஞ்சு கிடக்கு, ஆள்கள் யாரும் குடியிருக்கல. அதை மாதிரி ஆள் குடியில்லாத ஒரு பாழடைஞ்ச ஒரு குவார்ட்டர்ஸுக்கு அவனை தள்ளிட்டு போய் அங்கே வச்சு இந்த 4 பேரும் கையில் வச்சுக்க அருவாளை வச்சு அவனை மாறி மாறி விட்டுறானுங்க. அதையும் வீடியோ எடுக்கிறானுங்க. இவங்க ரீல்ஸ் எடுத்தானுங்கல்ல, அதை வீடியோ எடுத்திருக்கானுங்க. அவனை வெட்ட போகிறது, குத்த போகிறது மாதிரிலாம் பயமுறுத்துறது, அவன் தடுத்தது அதெல்லாம் இருக்கு. அது ஒன்று தனி. இது வந்து அவனை வெட்டுறானுங்க, வெட்டையில ஒருத்தன் எடுக்கிறான். அவ்வளவு இது கிளீனா அந்த வெட்டுற ஒவ்வொரு வெட்டும் தலையில போட்டு அந்த மண்டை ஓடுல போட்டு டங்கு டங்கு டங்குன்னு கேட்குது. மாறி மாறி விட்டுறாங்க அவனை. அதை பார்க்க சொல்ல நமக்கே பயமா இருக்கு. ஆமா, நான் வந்து 35 ஆண்டுகள் காவல்துறையில பணிபுரிஞ்சேன். எத்தனையோ கொலை வழக்குகள், எத்தனையோ ஆக்சிடென்ட் வழக்குகள், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கிறேன். ஆனா எனக்கு அதை பார்த்த உடனே பதப்பதைக்குது. இந்த மாதிரி அதுவும் சின்ன பசங்க, 17 வயசுல 17 வயசு கஞ்சா போதையில யாரோ தெரியாதவரை கூட்டிட்டு போய் வெட்டுறானுங்க சார். இது அந்த அளவுக்கு அவனுக்கு அவனுக்கு கஞ்சா போதையில இருக்காங்க, போதையில இருக்காங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து தைரியம். சம்பந்தமே இல்லாம இவனை விட கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு பெரியவன், 30 வயசு அவன் வந்து எந்த துன்பமும் இவனுக்கு கொடுக்கல. அவன் வட இந்தியனுக்காக அவனை போய் மிரட்டுறது வெட்டுறதுன்னா என்ன அர்த்தம், ஒண்ணுமே புரியல. அதாவது அவங்களுக்கு வந்து காவல்துறை மேல பயம் இல்லை, சட்டத்தின் மேல நீதிமன்றத்தின் மேல பயம் இல்லை. அவங்களுக்கு அந்த போதை அப்படிங்கிறதுல அடிமையாயிட்டு இருக்காங்க. அடிமையாயிட்டு ரீல்ஸ் மேல மோகம். நீ ரீல்ஸ் எடு, அது வேற விஷயம், அது தப்பு தான். ட்ரெயினில் எடுக்கிறது தப்பு தான், அறுவாள் எடுத்து வெட்டுற மாதிரி எடுக்கிறது தப்பு தான்.
இவனை வெட்டுற மாதிரி போறது மிரட்டி எடுக்கிறானுங்க பாருங்க. ஓங்கி போய் வெட்ட போறான், அவன் அப்படி பதறான் பாருங்க, தடுக்கிறான் பாருங்க, அதையும் எடுக்கிறான். எடுத்துட்டு மூணாவது அவனை ட்ரெயினை விட்டு இறக்கி கூட்டு கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் ஒரு மறைவான இடத்துல வச்சு அவனை வெட்டுறானுங்க. அந்த வெட்டுறதையும் எடுக்கிறான், எடுத்து சமூக வலைத்தளங்க போடுறான். அப்போ அந்த அளவுக்கு இவனுக்கு ஒரு பயம், தவறு செய்யறதுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா இல்லை. இது ரீல்ஸ்க்காக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க சார். பட்டா கத்தி வச்சு ட்ரெயின்ல வந்து ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் பண்ணது இவன் வந்து கத்தியை நாக்க துருத்திட்டு வெட்டுற மாதிரி ஆக்ஷன்லாம் காட்டி இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறது ஒரு தவறு. ஒரு பொது இடத்துல அருவாளை தூக்கிக்கிட்டு அருவாளை வச்சு வெட்டுற மாதிரி எடுக்கிறது ஒரு தவறு. ரெண்டாவது, அவன் சம்மந்தமே இல்லாம உட்காந்துட்டு வரான், அவனை வெட்ட போற மாதிரி எடுத்தது ரெண்டாவது தவறு. மூணாவது, அப்ஜெக்ஷன் பண்ணாங்கிறதுக்காக அவனுக்கு அங்கே ட்ரெயின் நின்னதுக்கு அப்புறம் இறக்கி கூட்டிட்டு போய் மறைவான இடத்துல போய் விட்டுறானுங்க, அது மூணாவது தவறு. நாலாவது, அதை எடுத்து வலைத்தளங்கள்ல போடுறான் பாரு. சமூக வலைத்தளங்களை இந்த மாதிரி வீடியோ போட்டா போலீஸ் பிடிப்பாங்கன்ற அறிவு இல்லாம பண்றாங்களே இல்ல தெரிஞ்சுதான் பண்றாங்களே? தெரிஞ்சுதான், தைரியம், பயமே இல்ல. பயங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அப்புறம் இந்த விஷயம் வந்து இவன் வெட்டுப்பட்டு கிடக்குறாங்கிறது காவல்துறைக்கு தகவல் கிடைக்குது. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆள் காயப்பட்டு கிடக்குறாங்கன்னா உடனே காவல்துறை வந்து பாக்குறாங்க, குற்றுயிரும் கொலையுரமா கிடக்குறான். உடனே அவனை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் திருத்தணி ஜிஹெச்ல அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அங்க வந்து அவங்க வந்து இங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை வந்து திருவள்ளூர் மாவட்ட அந்த மருத்துவமனை அதுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அங்கேயும் பார்த்துட்டு அவங்க வந்து மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள ஜிஹெச் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் இது மாதிரி காவல்துறை வந்து இந்த மாதிரி வெட்டுப்பட்டு கிடக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டது அப்புறம் யார் அப்படின்னு சொல்லி அங்கே அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. இந்த சமயத்தில் இவனுக்கு ரீல்ஸ் வருது, இந்த 4 பேர் சேர்ந்து அவனை வெட்டுறது. அப்போ அதில் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணி 4 பேரையும் பிடிச்சிடுறாங்க. 4 பேர்ல 2 பேர் திருத்தணி தாலுகா சேர்ந்தவன், இன்னும் 2 பேர் பக்கத்தில் இருக்க அரக்கோணம் தாலுகா சேர்ந்தவன். அரக்கோணங்கிறது வந்து ராணிப்பேட்டை மாவட்டம், திருத்தணிங்கிறது திருவள்ளூர் மாவட்டம். 4 பேரையும் பிடிச்சிட்டாங்க. செக்யூர் பண்ணி 4 பேரையும் விசாரிக்கல. ஒருத்தன் வந்து +2 படிக்கிறான். அதனால அவனை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் ஆஜர்படுத்தி உடனே ஜாமீன்ல விட்டாங்க. +2 எக்ஸாம் வருது இல்ல, இப்போ அது எழுதணுங்கிறதுக்காக இவர் நல்ல காரியம் பண்ணி இவர் எழுதி நாளைக்கு படிச்சு பெரிய ஆளாகி இந்தியாவை காப்பாற்ற போறாரு. இந்திய மக்களை இப்ப சட்டத்தை எல்லாம் திருத்தணும் இல்லையா சார்? இவங்க வந்து ஒரு பயமே இல்ல. அதுக்குதான் வர மத்த 3 பேரையும் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைக்க சொல்லி உத்தரவு போட்டு உள்ள வச்சுட்டாங்க. இப்போ இந்த நபர் அடிபட்ட காயம்பட்ட இந்த சுராஜ்ங்கிற ஒரிசாவை சேர்ந்தவர் கொடூர தாக்குதல், அதாவது கொலை வெறி தாக்குதல், அட்டெம்ப்ட் டு மர்டர், இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்து போனார்னா மர்டர் செக்ஷன் ஆல்டர் ஆயிடும். ஆக கொலை முயற்சி, கொலை, இந்த மாதிரி அது மாதிரிலாம் ஆளை கடத்திட்டு போயிருக்கான். நிறைய இருக்கு. அதுல இவ்வளவு தவறுகள் செஞ்சிருந்தாலும் இவங்க சிறுவர்கள்னால இவங்களுக்கு வந்து சிறுவர் நீதிமன்றத்தில் தான் இவங்களை விசாரிக்க முடியும். அந்த சிறுவர் நீதிமன்றத்தில் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் என்ன கொடுப்பாங்கன்னா, கொலையா இருந்தாலும் கற்பழிப்பா இருந்தாலும் திருட்டா இருந்தாலும் மேக்சிமம் 18 வயசு வரைக்கும் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அவன் இருக்கணும். அவ்வளவு முகாம்ல. ஒருவேளை அந்த 18 வயசையும் தாண்டி அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, இப்ப இவனுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்ப இதுக்கு ஒரு 17 வயசுனா 1 வருஷம் தான் இருப்பான். மீதி 7 வருஷத்துல 21 வயசு வரைக்கும் ஜெயிலே ஒண்ணு இருக்கு, சிறார் ஜெயில்னு ஒண்ணு உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கு. 21 வயசு வரைக்கும் அங்க உள்ள இருப்பான். 21 வயசு மேல எல்லாரும் ஜெயில இருக்கக்கூடிய அந்த ஜெயிலுக்கு அப்படி அந்த இதுல மாத்திக்குவாங்க. ஆனால் இதுக்கு இடையில அந்த ஜாமீன்ல விட்டுருவாங்க. இதுல என்னன்னா, அங்க பெற்றோர்கள் வந்து கேட்டா உடனே ஜாமீன்ல விட்டுருவாங்க. அப்ப அவங்களுக்கு சட்டத்து மேல ஒரு பயமே இருக்காது சார். இவங்க இப்படிதான் பண்ணணும்னு நம்ம சட்டம் வந்து எந்த சட்டம் சொல்லுதுன்னா, ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் என்ன சொல்லுது, 18 வயதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே சிறுவர்களாக கருதப்படுவார்கள். அவங்க என்ன தவறு செஞ்சாலும் இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லுது. இது கரெக்ட். 18 வயசு வரைக்கும். இப்போ 14 வயசுல 18 வயசுக்குள்ள வளர்ச்சி அடைஞ்சிடானே. இப்போ உள்ள உணவுகள் எப்படி இருக்கு, இப்போ உள்ள எல்லா உணவு பழக்க வழக்கங்கள், இப்போ இருக்கக்கூடிய அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறத அவன் 14 வயசுலயே 18 வயசுக்குள்ள வளர்ச்சி அடைஞ்சிடறான். அப்போ அவனை வந்து நீங்க 18 வயசு வரைக்கும் வைக்கல. பாருங்க, ஒரு முழு மனிதன் என்னெல்லாம் செய்வானோ அதை செய்யறான் தைரியமா. போதைக்கு அடிமையா. ஆமா, இவன் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தினாலும் போதைப் பொருள் விற்றாலும் அவனுக்கும் இதே தான். அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அது பிரகாரம் இது மாதிரி தான் தண்டனை கொடுக்க முடியும். ஆக இந்த சட்டம் திருத்தப்படணும். அதே மாதிரி நடைமுறைப்படுத்துறத தீவிரமான நடைமுறை இருக்கணும். இது வந்து சாதாரணமாக பாருங்க, ஆஜர்படுத்தி பரிசு எழுத போறான்னு சொல்லி ஜாமீன்ல விட்டாங்கன்னா, அப்போ இந்த வெட்டுப்பட்டு செத்து போயிட்டான்னு வைங்க, அப்போ அதுக்கு என்னதான் இருக்கு, அந்த அவனுக்கு என்னதான் நியாயம்? ஒரு குற்றம் நடந்ததுக்கு அவனுக்கு என்ன அந்த நம்ம தர்மம் என்ன நியாயம் தர்மம் நமக்கு கிடைக்குது நம்ம சட்டப்படி? இல்ல சார், அப்ப இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நம்ம ஒரு கொலை ஒரு உதாரணம், இது ஒரு சம்பவம் நடந்து இவன் காயம்பட்டு
ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையினால இது வெளியே வந்தது தெரியுது. இதே வந்து சாதாரணமா அடிச்சு புடுங்கிட்டு போறது, இது மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறது, இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாம இந்த சிறுவர்கள் வந்து இது மாதிரி பண்றத நிச்சயமா தடுக்கணும். இல்ல சார், இதுல இதுல 2 சட்டத்தை காரணம். இவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா ஆமா, சார்? அதான் அந்த வந்து அவங்க அதாவது சட்டத்துல உள்ள இந்த ஓட்டையே பயன்படுத்திக்கிறாங்க. இந்த இதுல 2 விஷயம். ஒண்ணு போதைப் பொருள். போதைப் பொருள் வந்து அந்த ஏரியா வந்து ஆந்திரா பார்டர். ஆந்திராவில் தான் அதிகமா கஞ்சா விளையுது. ஆந்திரா ஓடிஏ பார்டர்னு சொல்றாங்க. ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா பார்டர். அங்கதான் வந்து விளைவிக்கிறாங்க. அங்க இருந்து தான் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அப்படி வரக்கூடிய வழியில இது தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்கறனால இங்க வந்து ஈஸியா கிடைக்குது. ஆக நம்ம காவல்துறை அதுல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். அந்த கஞ்சா அப்படிங்கிறது வந்து அந்த ஏரியால கிடைக்கக்கூடாது. கிடைக்கிறதுனால தான் இவன் பயன்படுத்துறான். அதனால அந்த அந்த போதை ஒழிப்பு, கஞ்சா ஒழிப்பு அப்படிங்கிறதுல இன்னும் தீவிரம் காட்டணும். அதே மாதிரி இந்த சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை பார்க்கக்கூடாது. இந்த வழக்குல உடனடியா இப்ப இந்த ஆள் வந்து பொழைச்சிட்டாரு அப்படின்னா சந்தோஷம். அது ஊன்சொல்லிட்டு வாங்கி சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவர் எப்படி சார் அப்ஸ்காண்ட் ஆனாரு ஹாஸ்பிட்டல்? அப்படின்னு நான் காலையில டிவியில பார்த்தேன். டிவியில பார்த்ததுல இவர் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் தலைமறைவாகி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தலைமறைவாகுவார் எனக்கு தெரியல. ஏன்னா அவரோட சூழ்நிலை தலைமறைவாகி நடந்து போகக்கூடிய அளவுக்கு அவரோட நிலைமை இல்லை. அப்போ யாராவது அங்கிருந்து கடத்திட்டாங்களா, என்ன நடந்தது, இல்லை இந்த குற்றவாளிகளே நாளை அவர் இறந்து போனார்னா நமக்கு வந்து மர்டர் கேஸ்ன்னு மாறிடுமே வழக்கு, அதனால நமக்கு அதிக தண்டனை கிடைக்குமே அப்படிங்கிறது சொல்லி இவங்க கடத்திட்டாங்களா அப்படிங்கிறது உண்மை விசாரிக்கல தெரியும். அதே மாதிரி அந்த 4 பேருமே கத்தி வச்சிருக்காங்க சார். அவங்க எப்படி ட்ரெயின்ல வந்து பயணிக்கிறாங்க? அப்ப ரயில்வே போலீஸ் யாரையும் வந்து கண்காணிக்கலையா சார்? உங்களுக்கு ரயில்வே போலீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அதை விட்டாச்சுன்னா இதுல இருக்கு பெரம்பூர்ல. அதுக்கு அப்புறம் போயாச்சுன்னா அது அரக்கோணத்துல தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா எக்மோர்ல இருக்கு. எக்மோர்ல இருக்கு, அடுத்த இதுல இருக்கு தாம்பரத்துல, அப்புறம் செங்கல்பட்டுல இருக்கு. அது வந்து ரயில்வே ட்ராக்ல ரொம்ப லாங்ல தான் வந்து அவங்களுக்கு ஸ்டேஷன் இருக்கும். அதுலேயும் ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருப்பாங்க. இத்தனை ட்ரெயின் கூடையில எல்லா ட்ரெயினையும் அவங்களால கண்காணிக்க முடியாது. ஆனால் பொதுவாக இந்த புறநகரில் இந்த கல்லூரி மாணவர்கள், புறநகர் பகுதியிலிருந்து வரக்கூடிய கல்லூரி மாணவர்கள் தான் கத்தி எடுத்துட்டு அந்த ட்ரெயினில் போகையில் அவங்களுக்குள்ள பச்சை பாஸுக்கும் அந்த இன்னொரு காலேஜுக்கும் இவங்களுக்குள்ள பிரச்சனை மாறி மாறி இவங்களுக்குள்ள தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்க இவங்க அந்த வயசுல உள்ளவங்க இவங்களே வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கிட்டணும். நிச்சயமா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய. இப்போ இவங்களுக்கு 17 வயசு தான் சார் ஆகுது. இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க சார்? அதான் சொன்னோம் இல்லையா, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை சிறுவர் நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கு நடக்கும். அந்த சிறுவர் நீதிமன்ற நீதிபதி தான் கொடுப்பாரு. கொடுக்கக்கூடியதுல வந்து இவர் தண்டனைன்னு கொடுத்தா பெரிய அவங்கள மாதிரி தூக்குல போடுறதுக்கோ அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் அந்த சிறுவர் நீதிமன்றத்தில் இந்த சிறுவர் அந்த இது இருக்கு இல்லையா, அதுல இருக்கணும், அவ்வளவுதான். அந்த 18 வயசு வரைக்கும் அங்க இருக்கணும். இப்போ இந்த தண்டனை காலம் வந்து 18 வயசை தாண்டி இருந்தா 21 வயசு வரைக்கும் ஜெயிலேயே சிறார் ஜெயில் உள்ள இருக்குது, அதுல இருப்பாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் 18 வயசுக்கு 21 வயசு முடிஞ்சிருச்சுன்னா அந்த தண்டனை காலம் இருந்துன்னா திருப்பி அங்க ஜெயில. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு சார். இது நிறைய கிரைம் நடக்குது. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இதை பத்தி பேசுறோம். இன்னைக்கு ட்ரெயின்ல 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை வெட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி ரோட்ல போற வரவங்களெல்லாம் வெட்டுறாங்க. ட்ரெயின்ல வந்து பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது இல்லையா? அதாவது போதை அது ஒண்ணு, ரெண்டாவது வந்து ரவுடிசம். இது ரெண்டுக்கும் காரணம் என்னன்னா சரியான தண்டனை இல்லை. தண்டனை அப்படிங்கிறது வந்து நம்ம இதுல நம்மளோட சட்டம் என்ன சொல்லுன்னா 1000 குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டனைக்கு உட்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சட்டமா இருக்குது. அதனால வந்து தவறு செய்யறவங்களுக்கு ஈஸியா சட்டத்தோட ஓட்டையை புரிஞ்சு வந்துடுறாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், இந்த 18 வயசுக்கு குறைவானவங்க அவங்க என்ன பெரிய தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு பெரிய தப்பு, அவங்களுக்கு தண்டனை கிடையாது, அவங்களுக்கு உடனே ஜாமீன் கொடுத்துருவாங்க. அவங்க பெற்றோர்கள் வந்து கேட்டாங்கன்னா உடனே ஜாமீனில் விட்டுருவாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பயம் விட்டு போச்சு. மூணாவது காவல்துறை. காவல்துறைக்கு சில கஷ்டங்கள் இருக்கு. என்ன விஷயம் அப்படிங்கன்னா, இப்போ காவல்துறையில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கு. 8 கோடி தமிழர்களுக்கு 1,34,000 காவல் பணியிடங்கள் தான் இருக்கு. அந்த அளவுக்கு காவல்துறையில ஸ்ட்ரென்த் இல்லை. ரெண்டாவது, இப்போ இந்த போதைப் பொருள் பத்தி பேசணும் இல்லையா, போதைப் பொருளை லேபுக்கு அனுப்புறாங்க. இது கஞ்சா தான், இது போதை பவுடர் தான் அப்படின்னு கண்டறிஞ்சு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். ஒரே லேப் தான் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ வழக்குகள் ஜாஸ்தி ஆகையில் அவங்க வந்து அந்த செக் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது. லேட் ஆச்சுன்னா 120 நாளைக்கு மேலே ஆச்சுன்னா இவங்களை ஜாமீனில் விட்டுறாங்க, ஓன் ஜாமீனில். அப்போ அவங்க ஈஸியாக போயிடுறாங்க. ரெண்டாவது, இப்போ ஆந்திராவில் வந்து கஞ்சா வருதுன்னு வைங்க, உற்பத்தி ஆகிறது அங்கே, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அங்கேருந்து, விற்கிறது தான் இங்கே. இப்போ நம்ம இதைத்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது தவிர அங்கேருந்து வரதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கே போய் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம போலீஸுக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, அந்த அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை. இவ்வளோ பிரச்சனை. ஆமாம், போதை பவுடர் அப்படிங்கிறது வெளிநாட்டில் இருந்து வருது.
ஆக இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. இருந்தாலும் நீதிமன்றங்களும் அரசும் இதில் தீவிர கவனம் செலுத்தி இந்த மாதிரி குற்றங்கள் மேற்கொண்டு நடக்காம இவங்க வந்து பார்க்கணும். அதுக்குள்ள என்னென்ன வழிமுறைகள் எடுக்கணும். இந்த போதைக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வுக்கு ஏற்பாடு பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். இந்த போதை சம்பந்தப்பட்ட வழக்குகளை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீதிமன்றம் இருக்கணும் தனியா. அது மாதிரி லேபு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த லேபை வந்து ஜாஸ்திப்படுத்தணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.